வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: நேற்று இரவு கரை கடந்து செயலிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் செயலிழந்து இப்போது வளிமண்டல சுழற்சியாக வட மேற்கு மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது. கேரளா மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு நாளை அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சியாக. அதே வேளையில் லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இரு நிகழ்வுகள் மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் கிழக்கு காற்று இன்று முழுமையாக தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாளை மறுநாள் 3 நாள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரம் குறைகிறது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லோர மாவட்டங்கள், மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வரும் நாட்கள் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு வரும் காற்று சுழற்சி எல்லாம் நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலும் திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம் என்று தமிழகத்தில் இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். விட்டு மழை மேகங்கள் வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக ஓடும் மேகங்கள் விட்டு மழை இருக்கும். மாலை நேரங்களில் மழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கேரளாவிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. இன்று தெற்கு ஆந்திராவில் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு ஆந்திராவில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை டிசம்பர் 5ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி மாலைக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு மழை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு. டிசம்பர் 7ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 7ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கே சில மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும். தெற்கே சில படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க கிடைக்கும். டிசம்பர் 7ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 8ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் தென் மாவட்ட உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வடக்கே முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 8ஆம் தேதியும். டிசம்பர் 9ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில்
மேற்கே முன்னேறி வந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு டிசம்பர் 12, 13 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நிலநடுக்கோட்டு ஒட்டிய மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 9ஆம் தேதி கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள், மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இரவு நேரங்களில் கடுமையான குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழைப்பொழிவு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தாமதமாக வரும் என்பதால் டிசம்பர் 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தென்சீன கடலில் இருந்து காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுக்கு செல்லும் என்பதால் இந்த நிகழ்வுக்கு கடந்து செல்லும் என்பதால் இந்த நிகழ்வுக்கும் ஒரு வெப்பநீராவி காற்று கிடைக்கும் என்பதால் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் டிசம்பர் 4, 5, 6 தேதிகளில் மட்டுமே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களுக்கு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நிகழ்வுகள் எல்லாமே நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு குறைவான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிய நிகழ்வு இல்லை என்பதால் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.